இந்த மாதிரி 50,000 போகலன்னா தூக்கம் வராது, 1,00,000 போகலன்னா தூக்கம் வராது. இப்போ பிள்ளையும் கிடையாது. இப்போ இந்த 1,00,000த்தையும் கொண்டு வந்து இவர் மேலே தான் திணிக்கணும். இப்போ என்ன பண்ணுவான்? இவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியல. இவன் தத்தி மாதிரி இருக்கிறான்டா, இவன் யூஸ்லெஸ் ஃபாலோ. பேசினா அப்படி வந்துட்டு இருக்கிறான். கேட்டா நீ நல்லா இருக்கிற, அழகா இருக்கிறன்னு வர்ணிக்கிறான், அதோட நிறுத்திக்கிறான். நம்மளுக்கு அதெல்லாம் பத்தாது. நம்ம கேட்குற கேள்விக்கு நிஜமா பொம்பளைங்க ப்ரொடக்டிவ். உங்களுக்கு நீங்க யாருன்னு உங்களுக்கு புரியாம இருக்குது பொம்பளைங்களுக்கு. நம்ம மினிஸ்ட்ரியில் பாருங்க, நான் பெண்களை தான் வச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட மேக்ஸிமம் ரிசல்ட் எடுக்கலாம். ஆம்பளைன்னு எடுக்க முடியாது, செய்ய மாட்டாங்க. அது மேனுஃபேக்சரிங் அப்படிதான். பொம்பளைங்களுக்கு ஒன்று, அதனால தான் அவங்ககிட்ட கருப்பு பைய கொடுத்துட்டாரு. ஆம்பளைங்க செய்ய மாட்டாங்க. யூனியன் ஸ்டார்ட் பண்ணுவோம். யூனியன் ஸ்டார்ட் பண்ணி அந்த யூனியன் கிட்ட போயிட்டு சேப்பு கொடிக்க அப்படி கம்யூனிஸ்ட் மாதிரி உட்காந்துக்குவான். ஒழிக ஒழிக வாழ்க வாழ்கன்னு உட்காந்துட்டு இருப்பான். இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். பெண்களுக்கு அப்படி இல்லை, ரிசல்ட் ஓரியன்ட். இப்ப என்னன்னா ப்ராப்ளம், இவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அவள்கிட்ட. அதனால அவளுக்கு பேச்சு துணை யாராவது வேணும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனை சாத்தான் என்று சொல்லலாம். இதுல தாண்டா நம்ம பிடிக்கணும். இவங்க 2 பேருக்கும் கேப் இருக்கு. இந்த கேப்ல தான் உள்ள போகணும். அப்ப இந்த அம்மா ரொம்ப ஆராய்ச்சி பண்றவங்க, அதனால போய் ஒரு மரத்தை போய் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த பழம்தான் புசிக்க கூடாது. ஏன் புசிக்க கூடாது அப்படின்னு போய் அந்த மரத்தை அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. டப்புன்னு வந்து பக்கத்தில் உட்காந்தான். எல்லா இடத்திலும் வந்து உட்காந்துருவான். இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? ஆமா, புசிக்க கூடாது, அது தொடக்கூடாது எல்லாம் சொன்னாரு. அவர் சொன்னாரா? உன் புருஷன் சொன்னாரா? வளர்க்குறான், பேச்சு வளர்க்குறான். இந்த மாதிரி தான் என்ன 50,000 வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை கொண்டு அவங்ககிட்ட பேசுறாங்க. பேசுறதன் விளைவு என்னது? பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி பரவாயில்ல, பிடிச்சிட்ட, கையை வச்சுட்ட, ஒரு கடி கடிச்சிடு, ஒன்றாவாது. கடிச்சாச்சு, ஒன்றாவாது. ஆனா எங்க தெரியுமா? இவளுக்கு ஆதாரம் யாரு? சோர்ஸ் யாரு? ஆதாம். அவன்கிட்ட கொடுத்தோடனே சாவி இவளுக்கும் சேர்த்து வந்துடுச்சு. புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? இப்படிதான் மாற்றுது. சும்மா இருக்கிற நாம் ரோட்ல போகும்போது ஏதோ வார்த்தைகளையோ பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ வார்த்தைகளையோ பேசிக்கொண்டிருக்கிறோம். எந்த வார்த்தைகளையோ பேசிட்டு இருக்கும் போது அந்த வார்த்தைகளுக்கு உருவத்தை கொடுத்து நாம் அதுகளை வளர்த்து விடுகிறோம். இப்ப சும்மா எங்கோ ஒன்று போவோம். இப்ப ஒரு ஆள் ஒரு கற்பனையா எடுத்துக்கலாம். ஒரு ஆள்கிட்ட, ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆள் போறான்னு வச்சுக்கோங்க. ஏ போகுது. ஏ பார்த்துட்டு டாக்டர் பேர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டாக்டர் எக்ஸ் கிட்ட ஏ போகுது. டாக்டர் எக்ஸ் கணக்கு போட்டு வச்சுருவாரு, இந்த ஆள்கிட்ட இவ்வளவு வருமானம் வரணும். அதனால ஹீல் ரன் ஆல் த டெஸ்ட் சொல்லிட்டு கடைசியில் உனக்கு கட்டி இருக்கு, அது கேன்சர் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுவான். அவன் ஒரு தடவை தான் சொல்லுவான்.
வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்லுவான், எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு கேன்சர் இருக்குன்னு ஒரு 1000 தடவை சொல்லுவான். உண்மையாகவே கேன்சர் இல்லாட்டா கூட கேன்சர் வந்துடும். அதாவது என்ன ரூல்ஸ்னா, நீ உன் வாயினால் விதைத்தாய். எதை விதைத்த? கேன்சரை விதைத்த. அது ராப்பிடா வளருது. உன் வாயினால் நீ ஹார்ட் அட்டாக்கை விதைத்தாய், அது வளருது. உன் வாயினால் எல்லாத்தையும் விதைத்தாய், அது வருது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அந்த வசனம் படிங்களேன், நீதிமொழிகள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என்ன வசனம்? ரைட்டு. 20வது வசனம் வாசிங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். பார்த்தீங்களா? நீங்க என்ன வாயின் பலன் எது? வார்த்தைகள். யார் சொன்னது வார்த்தைகள்னு சொல்லிட்டு? பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, வார்த்தைகள். என்னென்ன வார்த்தைகள் பேசுறோம்? பயத்தை விதைக்கிறவன் பயத்தையே அறுப்பான். விசுவாசத்தை விசுவாசத்தால் நற்காரியங்களை விதைக்கிறவன் நற்காரியங்களை அறுப்பான். தான் விஷயம். அதான் வாய்வனவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். ஐயோ எனக்கு பணம் இல்லையே, பணம் இல்லையே அப்படின்னா பணம் இல்லாம போகும். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே. எஸ், யார் உண்டாக்குனது? இப்ப நம்ம தான் உண்டாக்குறோம். ரைட்டா? அவனவன் உதடுகளின் விளைவால் அவன் திருப்தியாவான். லாசஸ். திஸ் இஸ் த லா. இன்னைக்கு நம்ம எத்தனை வார்த்தைகளை வீணாக விட்டுருப்போம்? உண்மையே சொல்லுங்க, எத்தனை பேர் நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கீங்க, எத்தனை பேர் வீணான வார்த்தைகளை பேசியிருக்கீங்க? வீணான வார்த்தைகளை பேசுறவங்க கை தூக்கலாம், நானும் தூக்குவேன். பாருங்க, மெதுவா அப்படி தூக்குறாங்க. எல்லாரும் பேசுவோம். ஏனென்றால் இந்த வசனம் தெரியாது நம்மளுக்கு. ஏனென்றால் கர்த்தர் நம்ம எப்படி படிச்சிருக்காருன்னா, சோயிங் அண்ட் ரீப்பிங். விதைச்சு எதை விதைச்சாமோ அதை தான் அறுப்போம். கேன்சரை விதைத்தால் கேன்சரை தான் அறுப்போம். உருளைக்கிழங்கு விதைத்தால் உருளைக்கிழங்கு தான் அறுப்போம். என்னடா உருளைக்கிழங்குக்கு கேன்சருக்கு முடிச்சு போடுறான்? இல்ல இல்ல சொல்ல. தோல்வியை விதைத்தால் தோல்வியை அறுப்போம், பொய்யை விதைத்தால் பொய்யை அறுப்போம். இப்போ வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லிட்டு யார் அதை வாழ்றது? நம்ம தான். நம்ம கையில் இருக்கு, ஆனால் தெரியல எப்படி பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? திருடன் வருவான். திருடன் சொன்னா பிசாசு. அதனால அவன் வந்தா சுட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த திருடன் பார்க்கறான், இவனுக்கு துப்பாக்கியோ உபயோகிக்க தெரியல, வேஸ்ட். இவன் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே கவ்பாய் மாதிரி. கவ்பாய் மூவிஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த அப்படின்னு ஒரு மியூசிக் வரும், அப்படியே தட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்படி ஓகே, இப்படி தட்டிக்கிட்டே இருப்பாரு. அது மாதிரி தட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா இது எடுக்கணும்னு தெரியாது. பேய் வரும்போது டக்குன்னு சுடணும்னு தெரியாது. ஆனா என்ன வச்சிருப்போம் நம்ம? அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். அவன் வந்து கரெக்டா பிளேடை எடுத்துக்க வந்து நம்ம கிட்ட காமிச்சு நம்ம கிட்ட இருந்த பிடிக்கிட்டு போயிடுவான். இப்படிதான் நடக்குது டெய்லி நம்ம வாழ்க்கையில. புரியுதா உங்களுக்கு?
எத்தனை பேருக்கு இது புரியுது, இது புரியல? இதுதான் சீரியஸ் திங். இது புரியலன்னு சொன்னா யூ ஆர் கான். Sowing and reaping principle is this. கர்த்தர் வைக்கும் போதே இதுதான் சொல்லிட்டார். பூமியை திருப்பியும் நிலவரப்படுத்தி அதை இது பண்ணி நோவாகிட்ட இந்த வார்த்தையை தான் சொல்றாரு. பூமி உள்ள நாளவும் விதைப்பும் மறுப்பும் இருக்கும். இது ஒரு லா, வேத சட்டம். இது தெரியாம விதைப்பும் மறுப்பும் சொன்னா வயல்வெளியை பார்க்கிறோம். ரெண்டாவது, இதுல இன்னொரு சப்லா இருக்கு. நீங்க கொஞ்சமா விதைச்சிங்கன்னா அதிகமா இருப்பீங்க. ஒரு சின்ன விதையை தான் எடுத்துட்டு போறான், எடுத்து வந்து அப்படி தூக்கி விட்டுட்டு போறான், அள்ளி தூவும் விதை. இது இப்போ வயலை கற்பனை பண்ணிக்கோங்க. அறுக்கும் போது எவ்வளோ வருது? என்ன வருது? சும்மா நிறையன்னா எவ்வளோ சொல்லுங்க. இது வாயை திறந்து பேசுங்க. மூட்டை மூட்டையா வரும். பார்த்தீங்களா? அந்த மூட்டை மூட்டையா வரணுன்றது தான் உங்க வாயிலேருந்து வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். இது மாதிரி தான் நீங்க தப்பானதை விதைக்கும் போதும் மூட்டை மூட்டையா தான் வெளியே வரும். எப்படி? மூட்டை மூட்டையா இருக்கு. எத்தனை பேர் தப்பா விதைச்சிருக்கீங்க? வச்சிருக்கீங்களா? மூட்டை மூட்டையா வருதா? ஏன் ஃபெயிலியர்? ஏன் தோல்வி? எதற்கு தோல்வி? மூட்டை மூட்டையா இருக்கிறோம். எதை விதைச்சோமோ அதை மூட்டை மூட்டையா இருக்கிறோம். அவர் என்ன சொன்னது? நல்லதை விதை.